ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 54வது பாட்டு பார்க்க போறோம். அர்க்கியம் முதலிய கடன்கள் ஆற்றி வேறு உரைக்குவது இலது என உவந்து தானருள் முறுக்கு இதழ் சாந்தையாம் முகநலாள் தனை இருக்கொடு விதிமுறை இனிதின் ஈந்தனன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வேறு உரைக்குவது இலதென முனிவனை ஆசனத்தில் அமரச் செய்த பின்னர் இனி வேறு உரைப்பதற்கு எதுவும் இல்லை என்னும்படி அர்க்கியம் முதலிய கடன்கள் ஆற்றி அர்க்கியம் கொடுத்தல் முதலாய கடமைகள் பலவும் செய்தளித்து தான் அருள் முறுக்கு இதழ் சாந்தையாம் முக நலாழ்தனை மன்னன் ரோமபத மன்னன் தான் பெற்ற முறுக்கம்பூ போன்ற இதழ்களை உடைய சாந்தை என்னும் அழகிய பெண்ணரசியான தன் மகளை இருக்கொடு விதிமுறை வேத நெறிப்படி ரிக்கு முதலான வேத மந்திரங்களை கூறி இனிதின் ஈந்தனன் இனிமையாக மனம் செய்து கொடுத்தான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு? அதாவது அவரை கூட்டிட்டு வந்து கலைக்கோட்டு முனிவரை ரோமபத மன்னன் அவனுடைய அங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க தேசத்துக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடைய பேசுறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட முனிவனுக்கு பெண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண்ணான சாந்தை, ஆக்சுவலா தசரதனுடைய பெண் வால்மீகி ராமாயணத்துல எப்படி வரும்னா தசரதனுடைய பெண் தான் அந்த சாந்தைங்கிறது. வளர்ப்பு தந்தையாக ரோமபத மன்னன் இருப்பான், அப்படி வரும். இங்க அதை பத்தின வர்ணனை எல்லாம் கம்பர் கொடுக்கல. இவர் பொது தன்னுடைய பெண் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. இந்த ரோமபதனுடைய மகளான சாந்தைய மனம் முடித்து வைக்கிறார் கலைக்கோட்டு முனிவருக்கு. இங்கேயே இருங்க, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இப்ப இதுல அர்க்கியம் அப்படின்னு வருது இல்ல, இதுல நம்ம முன்னாடியே 220வது பாட்டுல பார்த்திருக்கோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. அர்க்கியம் முதலினோடும் ஆசனம் கொடுத்து இருக்க என இருந்த பின் இனிய கூறலும் முறுக்கு இதழ் மடந்தையர் முனிவனை தோழா பொறுக்கென எழுந்து போய் பொறியுள் புக்கனர் அப்படின்னு எப்படி இந்த விலைமாதர்கள்லாம் கலைக்கோட்டு முனிவனை கூட்டிட்டு வர்றதுக்கு அவர்கள் பிரயத்தனம் பண்ணும்போது அர்க்கியம் முதலினோடு ஆசனம் கொடுத்து அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல நான் 3 விஷயம் சொல்லியிருப்பேன். அர்க்கியம் அந்த காலத்து வழக்கம், யாராவது வந்தாங்கன்னா அர்க்கியம் பாத்தியம். அர்க்கியம்னா கையலம்புறதுக்கு தண்ணி, பாத்தியம்னா காலலம்புறதுக்கு தண்ணி, ஆச்சமணியம். இந்த 3 வழக்கம் செய்யறது வழக்கம். அதாவது இது கொடுப்பாங்க, ஏதாவது மந்திர ஜலம், அதாவது என்னன்னா தீர்த்தம் வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லயுமே. அவங்க சுவாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம். அதுல 3 பார்த்தோம்ல. ஆக்சுவலா 3 இல்ல, மொத்தம் 16 இருக்கு. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிக்கிற முறை அப்படின்னே 16 விஷயம் இருக்கு. நான் அதை ஒன்றன் பின்னா ஒன்னா படிக்கிறேன், நீங்க கேளுங்க. அர்க்கியம் அப்படின்னா கையலம்புற தண்ணி, பாத்தியம் கால் அலம்புறது, ஆச்சமணியம் மும்முறை மந்திர நீர் கொடுக்கறது. 3 தடவை கோவில் எல்லாம் கூட தீர்த்தம் கொடுக்கும்போது 3 தடவை கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஆச்சமணியம். ஆசனம் கொடுக்கறது, வந்தவங்கள உட்காத்தி வைக்கிறது, நிக்க வச்சே பேசக்கூடாது. அதை தவிர அபிஷேகம், அவங்க இப்ப வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்கன்னா முதல்ல குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும். அவங்க வந்த உடனே அந்த காலத்துல தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, இல்லாட்டி அங்க குளத்தங்கரை அதை ஒட்டி தான் வீடே இருக்கும். அதனால அங்க கூட்டிட்டு போவாங்க அவரை குளிக்கிறதுக்கு எல்லா சகல ஏற்பாடுகளும் செய்து. அடுத்தது வஸ்திரம், துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஒண்ணு அவங்களுக்குன்னு அந்த காலத்துல அவங்களுக்குன்னே தனியா வச்சிருப்பாங்க ஒரு வேஷ்டி துண்டு, எப்பவுமே தனியா ஒருத்தர் யாராவது வராங்கன்னா அவங்களுக்குன்னு ரெடியா இருக்கும். பெண்களா இருந்தாங்கன்னா புடவை, ரவிக்கை துணி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. அடுத்தது கந்தம், சந்தனம் போன்ற வாசனை பொருள் எல்லாம் கொடுக்கணும். இப்ப கல்யாணத்துக்குலாம் வர்றவங்களுக்கு அந்த சந்தன பேலாவை வச்சுட்டு சந்தனம், குங்குமம், கல்கண்டு இதெல்லாம் வச்சுட்டு வரவேற்கிறதுக்கு இருப்பாங்கல்ல. இது இப்ப நம்ம பார்க்க போற 16மே அவங்க அந்த இடத்துலயும் பண்ணிருக்கணும். ஆனா அந்த காலத்துல கல்யாணங்கிறதே வீட்டுலதான் நடக்கும். அதனால இது எல்லாமே வீட்லயே வச்சு செய்வாங்க. இப்ப கல்யாண மண்டபத்துல வர்றதுனால எல்லாமே மாறி போய் வெறும் சந்தனம் குங்குமம் கொடுக்கறதோட நிக்குது. அதுதான் கந்தம். அடுத்தது புஷ்பம், மலர் சூட்டுதல். அதாவது ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது
சந்தனம் குங்குமம் கொடுக்கற இடத்துலயே பக்கத்துல ஒரு கூடையில பூவும் வச்சிருப்பாங்க. பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பூ எடுத்து சூடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. தூபம், சாம்பிராணி புகை, தீபம், விளக்கு காட்டுதல், நைவேத்தியம், அமுது படைத்தல், இது வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் இது வந்து பொதுவா வீட்டுக்கு யாராவது வர்றதுங்களுக்கும் உண்டு. அதையே நம்ம ஆன்மார்த்த பூஜைன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன், அதனால இறைவனுக்கும் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறதும் உண்டு. கற்பூரம் ஆர்த்தி எடுத்து செய்தல். அதாவது இங்க இந்த இடத்துல என்னன்னா, வந்தவங்களுடைய அவங்களால நம்ம என்ன பாக்கியம் அடைஞ்சிருக்கோம், அவங்க வர்றதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மை முன்னாடி நடந்திருக்கு, இதை பத்திலாம் அவங்க கிட்ட சொல்லணும். சாமரம் வீசுதல், கவரி வீசுதல், அதாவது அவங்களுக்கு விசிறி, அதனாலதான் வந்தவங்களுக்கு விசிறியும் கொடுப்பாங்க. திரும்பி போகும்போதும் அவங்களுக்கு இந்த தேங்காய் எல்லாம் வச்சு கொடுக்குறோம்ல, அப்போ வந்து விசிறியும் வைப்பாங்க. அடுத்தது ஆலவட்டம். அந்த ஆலவட்டம்ங்கிறது, அதாவது சாமரம்ங்கிறது நம்ம விசிறிய வீசுறது, ஆலவட்டம் அதாவது அவர்தம்னாலே திரும்ப திரும்ப செய்யறதுன்னு அர்த்தம். அதனாலதான் சமஸ்கிருதத்துல எத்தனை ஆவர்த்தனம் பூஜை நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப எவ்வளவு தடவை முடிஞ்சிருக்கு ஆவர்த்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆவர்த்தம் தான் ஆலவட்டம் தமிழ்ல. அது வந்து நம்ம விசிறி அவங்களுக்கும் கொடுக்கறது, நம்மளும் விசிறது அது சாமரம், விசிறியா அவங்களுக்கும் கொடுக்கறது அது ஆலவட்டம். அப்புறம் சத்திரம், குடை எடுத்தல், குடை பிடிக்கிறது. தர்ப்பணம், கண்ணாடி காட்டுதல். அவங்களுக்கு வந்து, அதாவது இந்த இடத்துல தர்ப்பணத்தோட முடிக்கிறோம். நம்ம பொதுவா எப்படி அது அந்த கண்ணாடி காட்டுதல்ல எது அடங்கும்னா, நான் வந்து ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா அதை வந்து தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்னுடைய உபசரிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு குசலம் விசாரிக்கிறதுன்னு சொல்றோம்ல, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது போக, வந்துட்டு போகும்போது அவங்க எல்லாம் நீங்க திருப்தியா இருந்ததா, நீங்க நினைச்ச மாதிரி இருந்ததா, சாப்பாடெல்லாம் ஒழுங்கா இருந்ததா எல்லாம் தெரிந்து அடுத்த தடவை அந்த மாதிரி ஏதாவது தப்பா இருந்ததுன்னா திருத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யறது அந்த 16 இருக்கு. அதனால இதை மூணு தான் குறிப்பா சொல்றாரு கம்பர். இதையே தான் நம்ம சுவாமிக்கு, நான் சொன்னேன்ல, சுவாமிக்கு நம்ம சமர்ப்பிக்கும் போதும் தியானம் சமர்ப்பயாமி, ஆவாகனம் சமர்ப்பயாமி, ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு வரிசையா ஒண்ணு, பாத்தியம் சமர்ப்பயாமி, இந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில நமஸ்காரம் சமர்ப்பயாமி, மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, பிரார்த்தனம் சமர்ப்பயாமி, க்ஷமாப்பணம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அதாவது நான் கடவுளுக்கு செய்யற பூஜையிலையும் நான் ஏதாவது தப்பு மந்திரம் உச்சாடனம் தப்பா சொல்லியிருந்தேனாலோ, செய்யக்கூடாதது ஏதாவது தெரியாம செஞ்சுட்டேன்னாலோ அதெல்லாம் மன்னிச்சு எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதை சொல்றேன், அந்த மாதிரி இங்க இவர் வந்து அர்க்கியம் முதலிய கடன்கள் ஆற்றி அப்படின்னா, முதலிய அப்படின்னாலே அது அர்க்கியத்தோட நிக்கல, அது வந்து இந்த 16ஐயும் சேர்த்து தான் சொல்றாரு. முதலே கடன்கள் ஆற்றி, கடன்கள் அப்படின்னாலே கடமைகள் அப்படின்னு தான் பொருள். இப்ப நம்ம காலை கடன்கள், நான் ஏற்கனவே சொன்னதுதான், காலை கடன்கள் அப்படின்னு சொன்னாலே இப்பதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து காலம்பர எழுந்திருந்த உடனே நம்ம இறைவனை தொழுவது, மந்திரம் ஜபிப்பது, அதெல்லாம் தான் காலை கடன்கள். அதனாலதான் வைகரை தொழுதெழு அப்படின்னு ஆத்திச்சூடியில கூட ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அப்ப மத்த நேரத்துல எல்லாம் தொழ வேண்டாமா, காலம்பர தொழுதா போதுமானா அதுதான் உகந்த நேரம். மற்ற நேரத்துலயும் பண்ணலாம், ஆனா காலம்பர அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணாதான் நிறைய நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல முதலே கடன்கள் ஆற்றினா கடமைகள் ஆற்றி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ரோமபத மன்னனுடைய வளர்ப்பு பெண்ணான சாந்தை அப்படிங்கிறதுக்கு எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு சொல்றதுக்கு முறுக்கு இதழ் சாந்தையாம் அப்படின்னு நம்ம அந்த அர்க்கியம் முதலினோடுன்னு 220வது பாட்டிலேயே நான் படிக்கும்போது பாத்தீங்கல்ல, அதாவது முறுக்கு இதழ் மடந்தையர் முனிவனை தொழா அப்படின்னு அந்த பெண்களுக்கு வந்து எப்பேற்பட்ட இதழ் இருக்கு அப்படின்னா, முருக்கம்பூ எவ்வளவு செவேர்னு இருக்கோ அப்பேற்பட்ட இதழ்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையே தான் இங்க முறுக்கு இதழ் சாந்தையாம் முக நல்லாள் தனை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்லாள் அப்படிங்கிறது தொகுத்தல் விகாரம் பெற்று நல்லாள் அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் நான் சொல்லியிருக்கேன்ல, எப்பவும் சொல்ற நன்னூல் நூற்பாதான். வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டுழி ஒருமொழி மூவொழி குறைதலும் அனைத்தே அப்படிங்கறதுல தொகுத்தல் தொக்கி வர்றது. சிறிய ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பேன், சிறிய இலை வெறிதின் நெல் விளையுமே அப்படிங்கறதுல சிறிய கூட்டல் இலை, அது சிறிய இலை அப்படின்னு யகரம் தொக்கி வருது இல்ல, அந்த மாதிரி இங்க நல்லாள் முக நல்லாள்தனை அப்படிங்கிறது முக நல்லாள்தனை அப்படின்னு தொக்கி வந்திருக்கு. எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னா, ரிக்கொடு விதிமுறை இனிதின் ஈந்தனன். அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ரிக் கொடு விதிமுறை, வேத நெறிப்படி இருக்கு ரிக்கு முதலான வேத மந்திரங்களை கூறி, அதாவது வேத முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு இருக்கொடு விதிமுறை அப்படின்னு சொல்றாரு.
அதாவது வேதங்களை நான்கா பிரிக்கிறதுல முதன்மை பெற்றது ரிக் தான். ரிக்வேதம், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அதனால ரிக் எப்படி அர்க்கியம் முதலிய கடன்கள்னு சொல்றாரோ அது மாதிரி ரிக்கொடு விதிமுறை அப்படின்னா ரிக் எல்லாமே ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் என்ன விதிகள், கல்யாணம் மனம் முடிப்பதற்கு என்ன விதிகள்லாம் சொல்லியிருக்கோ அந்த விதிப்படி இனிதின் ஈந்தனன், இனிமையாக மனம் செய்து கொடுத்தான் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அர்க்கியம் முதலிய கடன்கள் ஆற்றி வேறு உரைக்குவது இலது என உவந்து தான் அருள் முறுக்கு இதழ் சாந்தையாம் முகநல்லாள்தனை இருக்கொடு விதிமுறை இனிதின் ஈந்தனன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.